3Arts தலைமைகளுக்கு வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சில முக்கியமான விஷயங்களை பற்றி பார்ப்போம். ஆக்சுவலாக நேற்று பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டே எம்டி ஃபோரம் சேனலில் எம்டி அவர்களை வாய்ஸ் ஓவர் கொடுத்து ஒரு வீடியோ போட்டிருப்பாரு. அது எல்லாருமே கேட்டிருப்பீங்க. ஏன்னா இந்த அப்டேட் அதாவது நியூ இயர் அப்போ வரும் அப்படின்னு நம்ம சேனலில் ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். நியூ இயருக்கு அப்போ ஏதோ ஒரு அப்டேட் வரும்னு சொல்லியிருந்தோம். பட் எம்டியே சில அப்டேட் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இப்போ ஒரு சில விஷயங்களை பற்றி பார்ப்போம். அடுத்து எம்டியோட மெசேஜ் எப்போ வரும், எப்போ அடுத்த அப்டேட் கொடுப்பாரு அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அதாவது கடந்த ஒரு 3 கால மாதமாக பார்த்தீங்கன்னா எம்டியோட எந்த ஒரு அப்டேட்டும் கிடையாதுங்க. எம்டியோட அப்டேட்டும் கிடையாது. எம்டியை சுற்றி இருக்கிற அந்த கம்பெனி டைரக்டர்ஸ் எந்த ஒரு அப்டேட்டுமே கிடையாது. எல்லா அப்டேட்டும் பார்த்திங்கன்னா அந்த வக்கீல் மூலயமா மட்டும்தான் நம்மளுக்கு தகவல் கிடைச்சிட்டு இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சில தகவல்கள் பார்த்திங்கன்னா டைரக்டர்ஸ் மூலயமா கிடைச்சிட்டு இருந்தது. ஸோ அதை தான் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ எம்டி பார்த்திங்கன்னா அதாவது யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க நியூ இயர் அன்னைக்கு எம்டி இது வீடியோ வரும் அப்படின்னு சொல்லி. பட் எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா இது ஒரு பாசிட்டிவான தகவல் தாங்க. ஏன்னா எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லாத ஒரு சமயத்தில் எம்டியே பார்த்திங்கன்னா வாய்ஸ் மட்டும் கொடுத்து ஒரு வீடியோ போட்டிருக்காரு அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி ஒரு தகவல் நமக்கு கிடைச்சதில் உண்மையாகவே சொல்கிறேன், கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குங்க. பட் அவர் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு கம்பெனி அப்டேட் பற்றியும் சொல்லலை, பே அவுட் பற்றி பேசலை. ஸோ மறுபடியும் இப்போ பேசுனது பார்த்திங்கன்னா முழுக்க கேஸ் போயிட்டுருக்கு இல்லைங்களா. ஸோ அதை பற்றி மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ 2024 கேஸ் ஃபுல்லாக இந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ 2025 நமக்கு சாதகமாக எல்லாமே அமையும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு போயிருக்காரு. ஸோ அடுத்த அப்டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 3ஆம் தேதிக்கு மேலே கன்ஃபார்ம் ஒரு அப்டேட் வருதுங்க. ஏன்னா 3ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அந்த 71 டைரக்டர்ஸ்க்கும் பெயில் இருக்குது. ஸோ அந்த பெயில் நமக்கு பாசிட்டிவாக கிடைச்சதுன்னா கண்டிப்பாக எம்டி அவர்கள் அடுத்த வீடியோ அதாவது டைரெக்டாக பேசவும் வாய்ப்பு இருக்குது, இல்லை இதே மாதிரி வாய்ஸ் ஓவர் கொடுத்து பேசவும் வாய்ப்பு இருக்குது. பட் ஏதோ ஒரு அப்டேட் நம்மளுக்கு கிடைக்கதாங்க போகுது கூடிய விரைவில். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் எம்டி பேசும்போது கண்டிப்பாக கம்பெனி குறித்த தகவல் நம்மளுக்கு அளிப்பாருங்க. அதாவது கம்பெனி இப்போ என்ன ஸ்டேஜில் இருக்குது, இதுக்கப்புறம் எப்படி கொண்டு போகலாம், ஸோ இதுக்கப்புறம் கவர்மெண்ட்லேருந்து இந்த மாதிரி ஆர்டர்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சில கம்பெனியை பற்றி தகவல் நம்மளுக்கு கொடுப்பாருங்க. இது எதுக்காக பார்த்தீங்கன்னா கம்பெனி மேலே மறுபடியும் நம்பிக்கை இழந்தவர்களுக்கு நம்பிக்கை கொண்டு வரணும் அப்படின்ற நோக்கத்துக்காக தான். பட் இப்போ கூட பார்த்தீங்கன்னா எம்டி அவர்கள் வீடியோ போடணுன்ற அவசியம் கிடையாது. பட் வீடியோ போட்டிருக்காருன்னா இன்னும் கம்பெனி இருக்குது, கம்பெனியை நீங்கள் தாராளமாக நம்பலாம் அப்படின்றத இன்டைரக்டாக சொல்லியிருக்காருங்க. ஸோ இது புரிஞ்சவங்களுக்கு ஓகே, புரியாதவங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்கள். கம்பெனி எங்கேயும் போயிடாது. கண்டிப்பாக ஃப்யூச்சரில் கம்பெனி ரன்னாக தான் போகுது. ஒரு சில தடைகள் வந்தாலும் அது வெறும் டெம்ப்ரவரி மட்டுமே தவிர பர்மனெண்ட் கிடையாதுங்க. ஸோ நிரந்தர சொல்யூஷன் கிடையாது. கண்டிப்பாக இந்த கேஸ் எல்லாத்தையும் உடைச்சி கம்பெனி மறுபடியும் மீண்டு வரும் அப்படின்றதுல எந்த ஒரு ஆட்சேபனையும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி எம்டியோடைய வாய்ஸ் கேட்டு நிறைய பேர் சந்தோஷப்பட்டிருப்பீங்க. இன்கேஸ் உண்மையாகவே உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது, ஹாப்பியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா MyV3 சப்போர்ட்டுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேருக்கு MyV3யில் இப்போ புதுசாக நம்பிக்கை வந்திருக்கு வரல அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த கமெண்ட் பண்ண சொல்கிறேன். அது உங்களுடைய விருப்பம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் எண்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு பேமெண்ட் பற்றிய தகவல் கண்டிப்பாக கிடைக்க போகுதுங்க. ஏன்னா ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போகிறது ரொம்ப தொலைவில் இல்லைங்க, பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ கம்பெனி ஸ்டார்ட் பண்ண உடனே அதை பேமெண்ட் உடனே போட முடியாது. சில ப்ரொசீஜர்லாம் இருக்குது, ரிட்டர்ன் ஆஃப் அப்படியெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ப்ரொசீஜர் நிறையவே இருக்குது. ஸோ அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் போட முடியும். பட் கம்பெனி ரன் ஆக தொடங்கினதும் பே அவுட் பற்றி சில விஷயங்கள் எம்டிஏ உங்களுக்கு அப்டேட் பண்ணுவார், எப்போ இருந்து ஸ்டார்ட் ஆகும் அந்த மாதிரி சில தகவல். அது மட்டும் இல்லாமல் 3ஆம் தேதிக்கு மேலே நான் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நன்றி, வணக்கம்.